வாழ்காலமுடன் நேர்மையாக இரு. எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கிறானோ அவனே இந்த உலகில் எல்லாத்தையுமே கட்டாயமாக அடைகிறான். இன்னைக்கு வாழ்க்கையிலும் சரி, வண்டி வாகனத்திலும் சரி, வண்டி வேகமாக ஓட்டினா அது ஆக்சிடென்ட் ஆகிரும், ஆபத்தை விளைவித்து விடும். அதுமாரி நம்ம வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமும் பொறுமையும் வாழ்க்கையில் பேச்சில் எப்பயுமே கரெக்டாக நிதானமாக பேசிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கத்தில் எல்லோரும் அவசர அவசரமாக யாருமே டக்குன்னு என்ன செய்வாங்க, உறவினர் கூட நண்பர் கூட டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி, இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இது 1000 பாம்புகள் விஷத்தை விட அவ்வளோ கூர்மையானது. டக்குன்னு ஒரு வார்த்தையை பேசி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடும். அதனால் என்றைக்கு ஒரு சூழ்நிலையுமே ஒரு எதிரியும் ஒரு நாள் நண்பனாவான், நம்ம உறவினரும் ஒரு நாள் நமக்கு எதிரியாகலாம். அதனால் அந்த சூழ்நிலை நினைத்து எல்லாரிடமே மிக கவனமாக பேசுங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பொறுமை தான் நம்மளை வாழ்க்கையில் பெருமை சேர்க்கும். பொறுமை கடலிலும் பெரியது. அதனால் எல்லோரும் எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுவாங்கன்னு நினச்சி எல்லாத்துலேயும் பக்குவமாக பேசுங்க. நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள். வாய்மை உள்ளம்.